ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்காக நான் சிவன் துதி மண்டில மதன் மீதேறி வந்த மணி வாச கருக்கரளிய நாயகனே, மண்டிலம் பொரியும் தில்லை நாயகனாய் காட்சி தந்தருளும் நடராசனே, மண்டில மதிலேன் புன்னகை சித்தி முற்பெரிந்த சிவபெருமானே, மண்டிலம் போற்ற குறுந்தடி கீழ் குருவென உயர்ந்தவனே போற்றுகின்றோம். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, பிரதோஷம்னா என்ன? சிவனுக்கு நீலகண்டர் பெயர் வந்த காரணம். பிரதோஷ நேரம், பிரதோஷ நேரத்தில் செய்ய வேண்டியது, பிரதோஷத்தின் ஒவ்வொரு கிழமையின் பலன்கள், பிரதோஷத்திற்கு தொடர்ந்து சென்றால் கிடைக்கும் பலன்கள் பார்க்கலாம் வாங்க. பலவிதமான தோஷத்தில் நல்ல விதமான விசேஷமான தோஷம் அது பிரதோஷம். பிரதோஷம் அப்படின்னு வர அதற்கான கதையை பார்க்கலாம். தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்து அமிர்தத்தை பெற வாசுகி நாகத்தை கயிறாக பயன்படுத்தினாங்க. அமிர்தத்தை கடையும் போது வாசுகி நாகத்தின் உடல் காயப்பட்டது. வலியால் வாசுகி நாகம் விஷம் கக்கியது. அந்த விஷத்தின் பெயர் ஆழகால விஷம். இந்த ஆழகால விஷத்தால் உலகம் வெப்பமாகி சூடானது. தேவர்கள் உலகத்தை காப்பாற்ற சிவபெருமானை வேண்டினாங்க. சிவபெருமான் வந்து அந்த ஆழகால விஷத்தை சாப்பிட்டார். பிறகு தேவர்கள் தன் காரியத்தில் கண்ணாக இருந்தார்கள். திரும்பவும் அந்த கடலையை சென்றார்கள். கவலைப்படாத தேவர்களை கண்டு பார்வதி தேவி கோபமாகினார். சிவபெருமான் ஆழகால விஷத்தை சாப்பிட்டதால் பார்வதி தேவி தன் கையால் ஆழகால விஷத்தை கழுத்தில் நிறுத்தினாங்க. சிவனின் கழுத்து நீல நிறமாக மாறியது. இதனால் சிவனுக்கு நீலகண்டர் பெயர் வந்தது. தேவர்கள் தன் தவறை உணர்ந்து சிவபெருமானிடம் மன்னிப்பு கேட்டார்கள். இதனால் சிவபெருமான் சந்தோஷத்தில் நந்தி கொம்பினிடையில் களி நடனம் ஆடினார். பார்வதி தேவியும் இதை கண்டு ரசித்தார். இது எல்லாம் திரியோதசி திதி மாலை நேரத்தில் நடந்தது. ஒவ்வொரு மாதமும் வளர்பிறை தேய்பிறை வரும். அதில் திரியோதசி திதி மாலை நேரத்தில் சூரியன் மறைவதற்கு 1.5 மணி நேரத்திற்கு முன்னாடி 4 மணியிலிருந்து 6 மணி, அதுவே பிரதோஷ நேரம். சனிக்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷம் மகா பிரதோஷ நாள் ஆகும். பிரதோஷ நேரத்தில் செய்ய வேண்டியது, சிவன் கோவிலில் சிவனுக்கு அம்சமான வில்வம் கையில் எடுத்து நந்தி கொம்பின் நடுவே சிவபெருமான் இருப்பதால் மனதில் நினைத்து மிருத்யுஞ்சயாய ருத்ராய நீலகண்டாய சம்பவே அம்ருதேஷாய சர்வாய மகாதேவாயதே நமக இந்த மந்திரத்தை சொல்லி நந்தியின் திருவடியில் வில்வத்தை வைத்து விடுங்க. சிவபெருமானின் அருளும் நந்தியின் அருளும் கிடைக்கும். பிரதோஷத்தின் ஒவ்வொரு கிழமையின் பலன்கள்: ஞாயிற்றுக்கிழமை குடும்பத்தின் ஒற்றுமை, திங்கட்கிழமை மன நிம்மதி மன வலிமை, செவ்வாய்க்கிழமை பித்ருதோஷம் நீங்கும், முன்னோர் சாபமும் நீங்கும், புதன்கிழமை கல்வியிலும் கலையிலும் சிறந்து விளங்குவார், வியாழக்கிழமை கிரகதோஷம் குறையும், வெள்ளிக்கிழமை சகல ஐஸ்வர்யமும் கிடைக்கும், சனிக்கிழமை கிரகதோஷம் பஞ்ச மகாபாவம் நீங்கும். தொடர்ந்து ஒவ்வொரு பிரதேசத்திற்கும் சென்றால் கிடைக்கும் பலன்கள் பார்க்கலாம். 3 முறை சென்றால் பிரம்மா விஷ்ணு சிவன் வணங்குவதற்கு சமம். 5 முறை சென்றால் உடல் நோய் நீங்கும். 7 முறை சென்றால் திருமண தடை நீங்கும். 11 முறை சென்றால் உடல் மன வலிமை கிடைக்கும். 13 முறை சென்றால் நினைத்த காரியம் நடக்கும். 21 முறை சென்றால் புத்திர பாக்கியம் கிடைக்கும். 33 முறை சென்றால் சிவன் கோவில் கும்பாபிஷேகம் செய்த பலன் கிடைக்கும். 77 முறை சென்றால் ஒரு யுத்திர யாகம் செய்த பலன் கிடைக்கும்.
108 முறை சென்றால் தேவேந்திரன் பூஜை நடத்தியதற்கு சமம். 121 முறை சென்றால் அடுத்த ஜென்மம் கிடையாது. 1008 முறை சென்றால் ஒரு அஸ்வமேத யாகம் செய்த பலன் கிடைக்கும். வில்வத்தோட சிறப்புகளை பார்க்கலாம். சிவனுக்கு அம்சமான வில்வம் ஒரு குளிர்ச்சியான மரம். இதில் வில்வம், மகாவில்வம் 2 வகை இருக்கிறது. வில்வ இலையில் 3 பகுதி இருக்கிறது. அது சிவனின் திருசூலத்தை குறிக்கும். அது இச்சா சக்தி, ஞான சக்தி, கிரியா சக்தி என இந்த 3 சக்திகளும் வில்வ இலையை குறிக்கும். ஒரு வில்வ மரத்தை சிவன் கோயிலில் நட்டு வச்சா ஒரு அஸ்வமேத யாகம் செய்த பலன் கிடைக்கும். வில்வ மரத்தில் மகாலட்சுமி வசிக்கிறார்கள். சிவனின் நட்சத்திரம் திருவாதிரை. சிவபெருமான் உடல் எப்பவுமே வெப்பமாக இருக்கும். சிவன் உடலை குளிர்ச்சி செய்ய நம் முன்னோர்கள் வில்வ இலையை பயன்படுத்தினார்கள். வில்வ இலையில் ஈர்ப்பு சக்தி அதிகமாக இருப்பதால் வில்வ இலையை சிவனுக்கு பயன்படுத்துகிறோம். நாம் எண்ணம் போல் வாழ்க்கை, நம் நல்லதே நடக்கும். நல்லதே